Hello everyone, ladies and gentlemen, boys and girls. என் பேர் டைலர் அண்ட் திஸ் இஸ் மை நியூ யூடியூப் சேனல். நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த மார்ட்டின் தாத்தா வந்து சேரில் ஸ்டைலில் உட்காந்துக்கிட்டு இதுதான் சினிமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி அதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி ஏன் நம்மளும் ஒரு சினிமா டிஸ்கஷன் மாதிரி இல்லைனா லைக் ஃபிலிம் டிஸ்கஷன் இல்லை வெப் சீரிஸ், நான் படித்த புக்ஸ் அதை பற்றின டிஸ்கஷன் மாதிரியான ஒரு சேனல் ஏன் இருக்கக்கூடாது. மை பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிற மாதிரி ஏன் உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் யார் யாரோ ரிவ்யூலாம் போட்டுருக்காங்க, அந்த மாதிரி நானும் ஒரு ரிவ்யூ போடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவு, நல்ல என்ன சொல்ல ஒரு அப்ரோச்சில் நானும் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் see how it goes. This is going to my first video. An introduction to my channel. ஸோ இந்த சேனலில் வந்து என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, mostly I'll be talking in English and Tamil, only two languages, because like I'll be reviewing most of the English and Tamil films. Most of என்ன ஜர்னர் என்ன லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் பார்த்தாலும் அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நான் இந்த யூடியூப் சேனல் அதை பற்றி நான் ஷேர் பண்ணுவேன். I would not be telling about the stories, not any one line about the stories. There's not going to be any spoilers, and even though if there is any spoilers in the reviews, I'll give us spoilers, like spoiler warning ahead itself. Okay, so that I can assure that, and I won't be telling any stories and I won't be narrating any stories to you. It's just going to be a review how the movie made me feel and how audience is taking that, how it has reached the public. That's all, like my point of view, that's it. ஸோ அதனால தான் இந்த சேனல் பேர் வந்து டைலர்ஸ் டேக் ஆன் அப்படின்னு வச்சுருக்கேன். முதல் வீடியோங்கிறதுனால சிம்பிளாகவே இருக்கட்டும், வித்தவுட் எனி சவுண்ட் எஃபெக்ட்ஸ், லைக் டு மேக் ஷூர் மை வாய்ஸ் இஸ் கிளியர், மை பேக்ரவுண்ட் செட்டப் அண்ட் லைட் செட்டப் இஸ் கிளியர் அண்ட் எவ்ரிதிங் அண்ட் ஆல். ஐ ஜஸ்ட் மேட் இட் வெரி சிம்பிள் அண்ட் வித் அ சிங்கிள் டேக் அண்ட் ஆல். ஸோ இந்த வீடியோ, இந்த முதல் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நான் எடுத்துக்கிற ஃபர்ஸ்ட் காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு make my viewers and subscribers to know better about myself. I'm not going to reveal anything personal about myself, but as a movie reviewer and as someone who's going to someone who's going to, நீங்கள் வந்து என்னோட ஸ்ட்ரீம் அண்ட் என்னோட கண்டென்ட்டை விரும்பி பார்க்குறீங்க, என்னோட கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா, we are supposed to be like-minded peoples. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படி இருக்கணும்னு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியணும்னு பார்க்குறேன், அவ்வளோதான். அண்ட் அனதர் தென் தட் நத்திங்ஸ் கோயிங் டு பி பர்சனல் அட் ஆல். ஸோ இது வந்து ட்ரோல் சேனலாகவும் இருக்காது, அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இன்கேஸ் எனி ட்ரோல் மெட்டீரியல்ஸ் வந்தாலும் அது வந்து முழுக்க ஐயோ என்னன்னு சொல்லுவாங்களே, பெர்மனண்ட்டாக just for fun ன்னு எடுத்துக்கலாம். That won't be harsh enough. That's it. Okay. So yes. ஸோ எப்படி உன்னை பற்றி ஒரு பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்லாம உன்னை பற்றி எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, the books I read. So now I'm going to list out my favorite top 5 movies. So yes. மேபி அதுலேருந்து அடுத்தது ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ வச்சுக்கூடாது, அது மூலியமா இவன் எப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து போடலான்னு பார்த்துருக்கேன். ஸோ எஸ், லெட்ஸ் டைவ் இன். அண்ட் தென் எஸ், மை டாப் 5 ஃபேவரட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, இட்ஸ் கோயிங் டு பி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி ஜிந்தகி நா மிலே துபாரா. I don't know how many people have ever heard about it. Like, it's very famous actually. நான் வந்து இந்த படம் வந்து எதுக்கு பார்த்தேன் அப்படின்னா, ரேண்டமாக இட் வாஸ் ஆன் மை லேப்டாப். லைக் someone in my family was watching it, like some elder people, my மாமா or someone, யாரோ ஒரு ஆள் லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, அவங்க பண்ணி வேலையை பார்த்துட்டு அவங்க பார்த்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் என்னடா இது படம் இருக்கே அப்படின்ட்டு, பெரிய படமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி I was watching it. எனக்கு ஹிந்தி தெரியும், தேங்க் காட். அந்த கதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்புக்கு போகிறது. ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் ஒவ்வொருத்தரோட லைஃப்ல இருக்க பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும். அது எப்படின்னா, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து தீர்த்து வைப்பாங்க அந்த ப்ராப்ளம்ஸை. ஸோ இந்த ட்ரிப் வந்து அவங்க லைஃப்ல வந்து எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு படம். இந்த படத்தை வந்து நான் வந்து பாஸ் பண்ணி என் பெரியமாட்டையும் மீனிங் கேட்டு, ஏன்னா நிறைய செம்ம காமெடி, சரியா
நெறைய காமெடி வந்து அவங்க சொல்லிட்டு சிரிப்பாங்க. எனக்கு வந்து சப்டைட்டிலே இல்லாம பார்ப்பேன். நெறைய சீன் வந்து எனக்கு புரியாது. ஸோ நான் வந்து பெரியவங்கட்ட கேட்டு கேட்டு பார்ப்பேன். சரி இந்த இதுல என்ன சொல்றான்? இதுல என்ன சொல்றான்? அப்படின்ட்டு. செம காமெடியா இருந்துச்சு. அதுவும் முடிக்கும்போது ஒரு ஹோல்சமா ஃபைட்டே இல்ல படத்துல. நான் என்னடா அது ஒரு படம் ஃபைட்டே இல்லாம இருக்குமா? அப்படின்னு நான் சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் என்னைய வந்து வியந்து பார்க்க வச்ச ஒரு படம்னா ஜிந்தகி நா மேரி துபாரா. ஸோ தட் வில் ஆல்வேஸ் பி ஃபர்ஸ்ட் ஆன் மை லிஸ்ட். அண்ட் இது ஒண்ணு மட்டும் தான் நான் சின்ன வயசுல இருந்து ரிப்பீட்டடா பார்க்குற படம். ரிப்பீட்டடா பார்க்குற படம் நெறைய இது இருக்கு. அதெல்லாம் வந்து நான் கில்டி ப்ளஷர்ன்னு சொல்லுவேன். ஏன்னா, அதெல்லாம் வந்து ஓல்டு டெம்ப்ளேட்ன்னு சொல்ல முடியாது. லைக் இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும். பட் ஸ்டில் ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீல் தரும். ஜிந்தகி நா மேரி துபாரா என்னன்னா, ஒவ்வொரு வாட்டியும் நான் பார்க்கும்போது ஒண்ணு புதுசு புதுசா கண்டுபிடிப்பேன். அந்த மாரி இருக்குது. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் குடுத்துருக்கேன். அண்ட் தி செகண்ட் ஒன் இஸ் ஃபைட் கிளப். Fight Club was like my mind was completely blown when I first saw the movie because I had the main spoiler about the movie. Okay, I don't know if anyone guys have seen the movie. I had the main spoiler of the movie because that is going to be revealed at the end of the movie. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் பார்க்கறதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே இதுதான் ட்விஸ்ட், இதை பத்திரம் கதை அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்லிட்டான். பரவாயில்லையடா இந்த ட்விஸ்ட் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்த்தேன். படத்தை பார்த்துட்டு நான் ட்விஸ்ட் எப்போ ரிவீல் பண்ணுவான்னு பார்த்தா கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்றானே. I was like, பாய் இது தெரியாம படம் பார்த்துருந்தேன்னா இன்னும் எவ்வளவு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் எதுக்கு இதை ட்விஸ்ட் தெரிஞ்சுமே நான் பார்த்ததுனால லைக் அந்த ட்விஸ்ட் தெரிஞ்சு நான் பார்த்திருந்தாலுமே எனக்கு வந்து அந்த மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் கூட குறையல. அண்ட் அந்த ஒரு மூவில எனக்கு கிடைச்ச ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ லைஃபோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்ல முடியாது. அது சொன்ன ஒவ்வொரு டேலாகும் எனக்கு அப்போ புரியல. லைக் மல்டிபிள் டைம்ஸ் வாட்ச் பண்ணிருப்பேன். காலேஜ் போனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ச் பண்ணியிருப்பேன். ஃபேமிலில என் மாமா கூட எப்பயாச்சும் ஸ்டார் மூவிஸ்ல போடும்போது அப்பலாம் வாட்ச் பண்ணியிருப்பேன். அப்பலாம் வாட்ச் பண்ணும்போது என் மாமா சொல்லுவாங்க, "இந்த பாரு இது ரைட்டர் வந்து இப்படி எழுதியிருக்கான். இந்த லைன் வந்து இப்படி." பிகாஸ் அவ்ளோ மெமரபிள் லைன்ஸ் இருக்கு அந்த படத்துல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டக்குன்னு சொல்லணும்னா, "யூ ஹேவ் டூ நோ நாட் ஃபியர். நோ தட் சம்டே யூ ஆர் கோனா டை. யூ கான்ட் டூ எனிதிங் அபௌட் இட்." அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு பர்ன் குடுப்பான். பர்ன் குடுத்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இது பண்ணும். நீ வந்து அதுவும் ஹீரோ வந்து கதறுவான். அந்த பர்ன் பட்ட உடனே. பர்ன் ஆயிட்டு இருக்கும்போது, நீ வந்து நரேட்டர் வந்து மெடிடேஷன்லாம் பண்ணி பயங்கரமா பண்ணுவான். நம்ம வந்து நியாயப்படி பார்த்தா, நரேட்டர் வந்து மெடிடேஷன்லாம் பண்ணி இது பண்றாங்க. பரவால்ல நல்ல பயலா இருக்காங்க. லைக் தட் இஸ் அ வெரி மெச்சூர் திங் டூ ஹேண்டில். லைக் இவ்ளோ பெரிய கஷ்டம் போயிட்டு இருக்கு. அது மெச்சூர்டா மெடிடேட் பண்ணி அந்த வலியே தெரியாம ஆக்குறான்னா, தட்ஸ் a வெரி குட் அப்ரோச் டூ இட். பட் இவன் வந்து நோ டோன்ட் டீல் வித் த வே தோஸ் டெட் பீப்பிள்ஸ் டு கம் ஆன் அப்படிம்பான். லைக் த வே No! Don't deal with it the way those dead people do. Come on! Get the point, okay, No. please? First, you have to give up. First, you have to know, not fear, know that someday you're gonna die. You don't know how this feels. So it was like, don't care about anything else. How society has influenced us. இத பத்தி தான் அந்த கதை. ஸோ எஸ் செகண்ட் பிளேஸ் வந்து ஃபைட் கிளப். அண்ட் தேர்ட் வந்து அன்பேசன். பீக் பீக் கமலஹாசன், பீக் சுந்தர் சி டைரக்ஷன். சுந்தர் சியும் சரி, கமலும் சரி 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு படம் பண்றாங்க. அதுதான் வந்து காமெடியாவும் இருக்கு. ஹியூமன் நேச்சர் பத்தி அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. நீ ஒரு ஒரு ஏத்திஸ்ட், அவன் வந்து கம்யூனிஸ்டா இருக்கான். பிளஸ் முன்னாடி அவனோட கேரக்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் கதை. அவன் முன்னாடி எப்படி இருந்தான், முன்னாடி எவ்வளோ ஃபெரோஷியஸா இருந்தான், இப்ப எவ்வளோ காமா, எவ்வளோ கம்போஸ்டா, அன்பேசகம் சொல்லிட்டு எப்படி லைக் லவ் இஸ் காட் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட லவ் மூலியமா எப்படி மக்களுக்காக எல்லாம் இது பண்றான் அப்படின்னு சொல்லி தான் கதை. ஸோ லைக் கடைசி உங்க பொழப்ப கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க அப்படின்னு சொல்ற சீன்னா டேம் அப்படின்னு தான் உட்காந்து லைக் இப்படியே தான் உட்காந்துருந்தேன். அந்த என் கிரெடிட்ஸ் இப்படி ரோல் ஆகும் போது அவர் அந்த நாய்க்குட்டியோட நடந்து போயிட்டு இருப்பாரு. மழை ஃப்ளட் வந்திருக்கும். அவர் நடந்து போயிட்டு இருக்கும் நொடி நொடி நடந்து போயிட்டு இருக்கும்போது நாய்க்குட்டி போகும். ஃப்ளட்டு அப்படியே போவாரு. உங்களுக்கு இப்படியே தான் பார்த்துருந்தேன். லைக் தட் வாஸ் ஒன் ஆஃப் த மூவி விச் ஹிட் மீ சோ ஹார்ட். மை ஃபோர்த் ஃபேவரட் மூவி இஸ் பிரஸ்டீஜ். பிரஸ்டீஜ் வந்து அவரோட கதைன்னு இல்ல, இட்ஸ் அடாப்டேஷன். அடாப்டேஷன் அது லைக் ஆல்டர்னேட் ஹிஸ்டரி மாரி இருக்கும். அது வந்து கதையா படிச்சீங்கன்னா அவ்வளவும் நல்லா இருக்காது. எனக்கு வந்து புடிக்கல. பட் படமா பார்க்கும்போது மை மைண்ட் வாஸ் கம்ப்ளீட்லி ப்ளோன் அவே. எனக்கு படமா பார்க்கும்போது ஓ மை காட்! ஹியூக் ஜாக்மேன் கடைசி ஹியூக் ஜாக்மேன்
ஒரு டேங்க்குள்ள இருக்க மாரி அந்த ஃப்ரேம் முடியும். அந்த ஃப்ரேம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் இது எதுக்கு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றேன்னா, ஐ ஹவ் வாட்ச்ட் தட் மூவி ஒன்லி ஃபார் ஒன்ஸ். அதுக்கடுத்து நான் படத்த திருப்பியும் பார்க்கல. நாட் பிகாஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால திருப்பி அதே எக்ஸ்பீரியன்ஸ் என்னால ரீகெயின் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால ஒன்ஸ் பார்த்துருக்கத அப்படியே வச்சுட்டேன். ஸோ சம்டைம்ஸ் மேபி யாருக்காச்சும் போட்டு காமிக்கும்போது போட்டு காமிப்பேன். அப்ப மேபி பார்க்கலான்னு பார்ப்போம். So, அது ஒண்ணு. அண்ட் தென் இன்னொரு படம் என்ன பிடிக்கும்னா, த பெர்க்ஸ் ஆஃப் பீயிங் எ வார்ஃபுல்லா. நான் அந்த படம் எதுக்கு பார்த்தேன் அப்படின்னா, எம்மா வாட்சன் வந்து ஹாரி பாட்டர் சீரிஸ் முடிச்சுட்டு இந்த படத்துக்கு தான் வந்திருப்பா. என்னடா இது இந்த படத்த நட்டாலே, சரி ஓகே அவளுக்காக பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்லி பார்த்தேன். ஹை ஸ்கூல் டிராமா. அதுவும் அந்த ஹீரோடைய கேரக்டர் ஆர்க்குன்னு சொல்ல முடியாது. அப்பதான் இப்ப சொன்ன பேர்கள். ஹீரோ வந்து அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல் இருக்கிற ஒரே ஒரு இயர் தான் இருப்பாங்க. பிகாஸ் ஹீரோ வந்து அந்த ஸ்கூல்ல சாஃப்ட்மோர். மீதி எல்லாருமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபைனல் இயர். அவன் சீனியர்ஸ் தான் அவன் வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிருப்பான். அவங்க அவங்க வந்து கிளாஸ் இது ஜாயின் பண்ணி சாஃப்ட்வேர் இயர் முடியும் போது அவங்களுக்கு ஃபைனல் இயர் முடிஞ்சு அவங்க காலேஜுக்கு போவாங்க. என்னதான் காலேஜுக்கு போனாலும் பரவாயில்ல. ஐ ஹவ் காட் மோஸ்ட் ப்ரீவியஸ் பி டெல்லிங் சம்திங் ஃபேமஸ் பிரஸ்டீஜ். நானும் இந்த படம் போகுது. நான் இந்த படத்தையும் ஒரே ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன். That film was like completely beautiful. Just a moment will show you that you are alive அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டயலாக் வரும். இட்ஸ் a moment when you realize that you are alive அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அதுவும் டனல்குள்ள போகும்போது ஒரு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளும் கூட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். It's one moment when you know you're not a sad story. You are alive. And you stand up and see the lights on the buildings and everything that makes you wonder. And you're listening to that song on that drive with the people you love most in this world. And in this moment, I swear, we are infinite. One thing is, இந்த மாதிரி இவரு இந்த டைரக்டர் சொன்ன மாதிரி தான், பிரேம்குமார் சொன்ன மாதிரி தான். யாராச்சும் ஒரு ஆள் வந்து உங்களுக்கு ஃபிலிம்ஸ் வந்து எந்த விதத்தையுமே ஒரு பாதிப்பை கொண்டு வராது, படமா பாருங்க அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஷிப் முதல்ல கட் பண்ணுங்க. அந்த பையத்தை பேச்சு சாவகாசமா வச்சுக்காதீங்க. அதனால உங்களுக்கு அம்மஞ்சலி பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரிதான். பிகாஸ் என்ன ஒரு படம் பார்த்தாலும் இட் வில் ஹேவ் an effect on you. We are highly emotional people. We are highly sensitive people. We are humans. We are like social beings. So இன்னொருத்தர் இல்லாம வாழவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. நிறைய படம் வந்து சாலிட்யூட பத்தி லோன்லினஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. அதையுமே நம்மளுக்கு சொல்லித்தரது வந்து ஒரு படம் தான் அப்படின்னு தான் சொல்றேன். நமக்கு இட்ஸ் exposure that we are getting from the world. So that's what we consume, and that's what makes us what we are today. So that's why I read a lot of books and watch a lot of movies, listen to songs, and my favorite artist A.R. Rahman. வேற என்ன சொல்ல, எனக்கு இங்கிலீஷ்ல எல்லா சாங்குமே கேட்பேன். லைக் அவனும் சே தட் அவனும் பாஸ்ட் 80s era அந்த ஏர்லி 90s அந்த சாங்ஸ்லாம் கேட்க மாட்டேன். ஏர்லி 20 நான் பிறந்தப்போ நான் என்னென்னலாம் கேட்டுட்டு இருந்தேனோ அந்த மாதிரி சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். ஸோ கேர்லி புத் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல நிறைய பங்க் ராக் சாங்ஸ் இருக்கும். எனக்கு இங்கிலீஷ்ல பங்க் ராக் சாங்ஸ் பிடிக்கும். அண்ட் தென் சாங்ஸ் வந்து எதுக்குன்னு சொன்னேன்னா நிறைய சாங்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மாற்றம் ஒன்றே மாறுது. இப்போ நான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போனேன். தேரேஷ்மே படத்துக்கு. தேரேஷ்மே ஒரு வெரி குட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பத்தி ஒரு வீடியோவே போடுறேன். கண்ணே கண்மணியே, ஓயா கண்ணே கண்மணியே அப்படிங்கிற பாட்டு. ரெண்டும் வந்து அவ்வளோ சோல்ஃபுல்லா இருக்கும். கர்நாடிக் மியூசிக். பட் நடுவில் ஒரு ராக் கிட்டார் யூஸ் பண்ணியிருப்பாரு. இப்படி எப்படி அவனால இமேஜின் பண்ண முடியுது? அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஏஆர் ரஹ்மான் வந்து எனக்கு ஏன் அவ்வளோ பிடிக்கும்னா, அவர் ஒருத்தர் பண்றது தான் வந்து லைக் டிஸ்பைட் ஆஃப் கெட்டிங் ஆஸ்கர்ஸ் அண்ட் ஆல் அண்ட் வேர்ல்ட் வைட் ரெகக்னிஷன் அண்ட் ஆல், அவர் பண்ற சாங்ஸ் தான் வந்து ஹிந்தியில சாங்ஸும் சரி, அதை தமிழ்ல அப்படியே டப் பண்ணாலும் சரி, தமிழ்ல இது பண்ணாலுமே அது தமிழ் பாட்டு மாதிரியே இருக்கும். ஒரிஜினல் தமிழ் பாட்டு மாதிரியே இருக்கும். அது வந்து டப்பிங் பாட்டு மாதிரியே இருக்காது, அந்த மாதிரி இருக்காது. மற்ற நிறைய பாட்டுகளுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபீல் வந்துடும். ஏஆர் பாட்டுக்கு அந்த மாதிரி வரவே வராது. அடிச்சு சொல்லுவேன், எவ்வளவு வேணாலும் பெட்டு கேட்டேன். இளையராஜாவா ஏஆர் நான் ஏஆர் போய் நிற்பேன். இளையராஜா
I'm like I respect his work. ARRனா I'm a very good fan of ARR. That's it. And so yes, that's it for today. எனக்கு அவ்வளவுதான் தோணுது. இது இல்லாம நானா எழுதுனது, நானா பேசுனது. So we'll see in the next video. Until then, bye bye. Thank you.